ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். செம்ம ருசியான மாங்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் வந்து கரையாமல் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கோங்க. தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காவும் கட் பண்ணி வச்சுட்டேன், புளி ஊற வச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீனை நல்லா கழுவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா கலந்து வச்சுடுங்க. ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ருசியாக இருக்கும். வடகம் வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வடகம் இல்லை அப்படின்னா கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா வடகம் பொரிஞ்சதும் பூண்டு போடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இது நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போட்டிருக்கேன், அது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி இப்போது இந்த அளவுக்கு எண்ணெய் தழும்புற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த புளியை ஊற்றுங்க. அதுலேயே ஒரு 3 பச்சை மிளகா உடைச்சி போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா குழம்பு கொதித்ததுக்கு அப்புறமா இந்த மாங்காவை போடுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மாங்காய் போட்டு பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நிறையா போட்டிருக்கேன். நல்லா போட்டுட்டு இந்த மாங்காய் கொஞ்சம் வெந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு 2-3 பீஸ் மட்டும் அதில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம மீன்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டுட்டு லைட்டாக கலந்து விடுங்க, ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் தழும்பி இருக்கும். பாருங்கள், மாங்காய் ஒரு 4-5 பீஸ் மாங்காய் அதில் இருக்கிறதால அந்த புளிப்பு இறங்கி இருக்கும். சூப்பராக மீனும் வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி. மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா அதோட ருசியே தனி தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் மாங்காய் போட்டுட்டு அது கரைஞ்சிடுதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மாங்காவும் டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் நல்ல ருசியாக இருக்கும். இந்த வறுவல் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு, வறுவல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.